அம்மா கொஞ்சம் ஒரு வயதான அம்மா வந்து கொஞ்சம் அவங்களுடைய கண்டிஷன் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இது வருங்காலத்தில் இது போன்ற துயரமான சம்பவங்கள், இது மாதிரி ட்ராஜடி நடக்காமல் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அனைவரும் மற்றும் காவல்துறையும் வருங்காலத்தில் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சார், இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கு, உயர்நீதிமன்றம் ஒரு விதிமுறை வகுத்து கொடுத்துருக்கு, காவல்துறையும் ஒரு விதிமுறை வகுத்து கொடுத்து அதை தாண்டி லேட்டாக வந்ததுனால தான் இந்த போன்ற சம்பவம் நடந்தது. இல்லை, இந்த நேரத்தில் நம்ம இதை அரசியலாக பார்க்காமல் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், இது போன்ற கூட்டம் வருங்காலத்தில் நடத்தக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருந்து காவல்துறையும் மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் செயல்பட்டு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த துயரமிக்க சம்பவம் கொடுத்திருக்கின்ற பாடம். அதை தாண்டி நான் அரசியலாக இதில் நான் எதையும் பார்க்கல. இது ஒரு விபத்து. இந்த விபத்தில் யாரையும் குறை சொல்லி பேசுவதால் எந்த பலனும் இல்லை. வருங்காலத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. இல்லை, எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி அவர்கள் செயல்பாடுகள், எதிர்கட்சியான பொழுது அதற்காக குரல் கொடுப்பது, இதையெல்லாம் தாண்டி இது போன்ற துயர சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் சரி, காவல்துறையும் பொறுப்போடு இனி நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உட்பட, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளுமே, எங்கள் நிர்வாகிகளும் சரி, அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இதுபோல் பொதுமக்களை, தொண்டர்களை கூட்டுகின்ற நிகழ்ச்சியில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இது ஒரு பாடமாக இருக்கிறது. அதை தாண்டி நான் இதில் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நான் திரும்ப சொல்கிறேன், நான் இதில் இங்கே வந்தது நமது சொந்தங்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக, இன்னும் எங்கள் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஜம்பை பேரூராட்சி கழக அவைத்தலைவர் கந்தசாமியுடைய பையன் கூட கே மோகன், 20 வயது, ஒரே மகன், அவர் கூட இந்த துயர் சம்பவத்தில் அவர் உயிரும் போயிருக்கு. அதுபோல் நிறைய 40 பேர் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் நம்மை போன்றவர்கள் தான். அதனால் இதை தாண்டி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை. ஏதோ ஒரு உறவினர் வீட்டிலேயோ, நண்பர்கள் வீட்டிலேயோ, தெரிந்தவர் வீட்டிலேயோ ஒரு துக்கம் ஏற்பட்டால் எப்படி வருவோமோ அப்படி தான் வந்திருக்கிறேன் தவிர நான் ஒரு அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளராகவோ அரசியல்வாதியாக வரவில்லை. அரசின் நடவடிக்கை இப்போ அரசு ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கு, உடனடியாக இந்த நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அரசின் நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேனே, இதில் அரசாங்கம் சரியாக தான் நேற்றிலிருந்து செயல்பட்டு வந்திருக்கு. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது ஒரு சரியான நடைமுறை தான். அதுபோல் நான் கேள்விப்பட்ட வர்றப்ப மதுரை நீதிமன்றத்திலையும் தவக சார்பாக ஏதோ வழக்கு தொடர்ந்திருப்பதாக. அதாவது நீதிமன்றம் இதை விசாரிக்க தொடங்கிய பிறகு இதில் நாம் கருத்துக்களை சொல்வதை காட்டிலும் நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்த பிறகு அதன்படி அரசாங்கமும் சரி, மற்ற அரசியல் கட்சிகளும் சரி நடந்து கொள்வது தான் வருங்காலத்திற்கு நல்லது என்பது தான் என்னுடைய கருத்து.
இதில் நான் இதில் பதில் சொன்னேன்னா அது அரசியலாகிவிடும். அரசாங்கம் அதை கடமையை செய்ய வேண்டும், செய்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதை தாண்டி அன்றைக்கு வரவில்லை இன்றைக்கு வரவில்லை என்று தான் நான் இதில் பதில் சொன்னேன்னா இதில் அரசாங்கத்துக்கு எதிராக சொன்னாலும் சரியாக இருக்காது, அரசாங்கத்துக்கு சரி என்று சொன்னாலும் சரியாக இருக்காது. ஏன்னா இதில் ஒட்டுமொத்தமாக இதில் அரசியலை தவிர்க்கிறேன். எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவரின் மகனும் இறந்திருக்கிறார். இதுபோல தான் எத்தனையோ 40 உயிர்கள், சில சின்ன குழந்தைகள்லேருந்து சகோதரிகள் சகோதரர்கள் என பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போ கூட ஒரு பெரியம்மா, அவங்களுக்கு 65 வயது தாண்டி அவர் மகன் சொல்கிறாரு, அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடவே கஷ்டப்படுறாங்க. நான் டாக்டர்ஸ்ட்டை கேட்டப்போ நாங்கள் எல்லா முயற்சிகளும் செய்திருக்கோம், நான் இருந்தாலும் அவர் கண்டிஷன் இன்னும் பெட்டராக வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் இன்றைக்கு ஒரு அரசியல்வாதியாகவோ எனது விருப்புகளை பேசுவதற்கு வரவில்லை. வருங்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் வராமல் காவல்துறையும் எல்லா அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அங்கே கூட்டங்களை கூட்டுவதோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற அந்த கட்சியின் நிர்வாகிகளும் கவனமாக இருந்து ஒரு உயிருக்கு கூட இழப்பு ஏற்படாமல் வருங்காலத்தில் இருந்தால்தான் அது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்ற ஒரே கருத்தை தான் நான் திரும்ப சொல்ல முடியும். அமமுக பொதுச் செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த நிகழ்வு என்பது ஒரு விபத்து, இந்த விபத்து மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கான ஒத்துழைப்பை அரசியல் கட்சி தலைவர்களும் அதேபோல காவல்துறையும் செய்ய வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். விபத்தாக இருக்கும் இதனை அரசியலாக பார்க்கக்கூடாது, அரசியலாக்க பார்க்கக்கூடாது என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசனுடைய இதுவரைக்குமான நடவடிக்கைகள் நல்ல முறையில் தான் இருக்கிறது. அதே போன்று ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்ததும் சரியான முடிவுதான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விஜயன் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த தாய், மகள் உட்பட 5 பேர் உயிரிழந்த நிலையில் சாலையில் வைக்கப்பட்ட உடல்களைக் கண்டு கிராமமே கண்ணீரில் மூழ்கியுள்ளது. விஜய் பார்க்காம வரமாட்டேன், பார்த்துட்டு வந்தார நீங்க வீட்டுக்கு வேணா போங்கன்றுச்சு. மனசு கேட்க மாட்டேன், நான் இருந்துக்கிட்டேன் அங்கேயே தாதமலை இருந்து.